ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யை நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் ஆனோ பத்ராஹ கதபோ இந்து விஸ்வதः சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரியபர்யந்தம் வந்தே குருபரம்பராம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்ம்யகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயத்சதி துர்गे ஸ்மிருதா ஹரசி வீதிமசேஷஜந்தோः ஸ்வஸ்தே ஹி ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர்யதுக்கபயஹாரிணீ காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்ரசித்தா சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்த்ராஹினோ தேவி துர்गे தேவி நமோஸ்துதே சர்வபாதா பிரசமனம் त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनम् रोगान्नशेषानवहंसि तुष्टाः हृष्टादु कामान् सगदानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयदां प्रयान्ति यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्धिदैत्यविनिश्चितम्. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதः மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிரர்மா இதி. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த பக்த சிரோமணிகளான குருமகான்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். நாம் இப்போ கற்றுக்கிறது நவாங்கம் அப்படிங்கிறதான 9 விதமான அங்கங்கள் ஸ்ரீ தேவி மகாத்ம பாராயணம் அல்லது யாக யத்னம் வடிவமாக பண்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடியதான 9 சடங்குகள் விதிவத்தாக செய்ய வேண்டும் அப்படின்னு தேவி மகாத்மத்தில் பரமேஸ்வரனும் மகான்களும் எல்லாருமே கொடுத்ததான அபிப்பிராயம். நவாங்கத்தில் நாம் குமாரி பூஜா அப்படிங்கிறதான இடத்துல இருக்கோம். அந்த குமாரி பூஜையில் 9 விதமான நவ கன்னிகைகளை அழைத்து அவங்களுக்கு ஆவாகனம் பண்ணி எங்கும் நிறைந்த பரம்பொருளான பராசக்தியினுடைய நவகன்னிகா ரூபத்தை இந்த உயிரோடு வாழ்கின்றதான சுலட்சணையான கன்னிகைகளுடைய உடம்பில் பராசக்தியை தியான ஆவாகனம் பண்ணி அவர்களுக்கு பூஜை புரஸ்காரங்களை செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்தி அவங்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்வதுதான் இந்த கன்னிகா பூஜா அப்படிங்கிறதான தத்துவத்தினுடைய அர்த்தம். இந்த பூஜையில் இருக்கிறதான ஸ்தோத்திர பாராயணம், அதில் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருந்தோம். 9 ஸ்லோகங்களில் குமாரி திரிமூர்த்தி கல்யாணி ரோகிணிதா காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ராம்பிகா தேவி நம. குமாரி தேவி திரிமூர்த்தி தேவி இவர்களுடைய மகாத்மத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக கல்யாணி தேவி 3வது நாள் செய்யக்கூடியதான பூஜை. இந்த குமாரி பூஜைகள் 9 பேர் குமாரிகள் இருப்பதனால ஒவ்வொரு நாளைக்கும் இந்த குமாரி பூஜைகளை செய்யலாம். அது இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதான அந்த கடமையாதி யோக சிஸ்டம் படி நாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும், 7 நாளில் எப்படி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோமே, கங்காலீதி திரிபிர்ணா அப்படிங்கிறதான சித்தாந்தம் அல்லது பாடோயம் பிரகாரதா அப்படிங்கிறதான பద్ధதிப்படி ஒரு நாளைக்கு செய்ய வேண்டியதான பூஜைகள், 2 நாளைக்கு செய்ய வேண்டியதான பூஜைகள், 3 நாளில் செய்யக்கூடியதான பூஜைகள். இது கங்காலீதி திரிபிர்ணைகி அப்படிங்கிறதான வழிமுறைப்படி செய்கிறது. பாடோயம் விப்ரகாரதா அப்படிங்கிறதான வழிமுறைப்படி முதல் நாளைக்கு ஒரு கன்னிகைக்கு பூஜை, 2வது நாள் அன்னைக்கு 2 கன்னிகைகள், 3வது நாளைக்கு 1, 4வது நாள் அன்னைக்கு 4 கன்னிகைகள், 5வது நாளைக்கு 2 கன்னிகைகள், 6வது நாள் அன்னைக்கு 1 கன்னிகை, 7வது நாள் அன்னைக்கு 2 கன்னிகைகள். இப்படியும் செய்யலாம். இந்த கன்னிகா பூஜையை செஞ்ச பிறகு ஒரு சுமங்கலிக்கும் ஒரு பிரம்மச்சாரிக்கும் இது போலவே பூஜை செய்ய வேண்டும். அது பாத பிரக்ஷாலத்திலேருந்து ஆரம்பித்து வர்ணத்திலேருந்து ஆரம்பித்து பாத பிரக்ஷாலனம் பஞ்சோபச்சாரிகள்லாம் பண்ணி வஸ்திர ஆபரணாதிகள் எல்லாம் கொடுத்து தட்சிணை கொடுத்து
அவங்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் 7வது நாள் அன்னைக்கு. இல்லையா, ஒரே நாளைக்கு எல்லாம் பண்ணுறதுக்குள்ளதான விருப்பம் இருக்குது, இல்லைன்னா வசதி இருக்குது அப்படின்னா அப்படி ஆகலாம். மொத்தத்தில் குமாரி பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சுமங்கலிக்கும் ஒரு பிரம்மச்சாரிக்கும் இதே மாதிரி தியான ஆவாகன பூஜைகள் செய்ய வேண்டும். கல்யாணி தேவி கலாத்மிகாம் கலாதீதாம் காருண்ய ஹிருதயாம் சிவாம் கல்யாண ஜனனீம் தேவீம் கல்யாணீம் பூஜையாம்யகம். கலாத்மிகாம், கலைகளுக்கெல்லாம் ஆத்ம வடிவமாக இருக்கக்கூடியவள். எல்லா கலைகளும் யாரிடமிருந்து பிறக்கிறது? 64 கலைகள் இருக்கு. எல்லா கலைகளுக்கும் நாதியாக இருக்கக்கூடியவள் மகா சரஸ்வதி அப்படிங்கிறதான கலாரூபிணி. அந்த சரஸ்வதி தேவிக்கும் தாயாராகவும் சகோதரியாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடியதான சக்தி பராசக்தி. அதனால கலைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவள். கலை என்றால் இன்னொரு அர்த்தம் உண்டு, ஜீவன் என்றதான அர்த்தம். ஜீவாத்மாக்களுக்கு இந்த ஜீவன் பிளஸ் ஆத்மா, ஜீவன் தனியா இருக்கு, ஆத்மா தனியா இருக்கு. ஜீவன் முன்னாடியே வந்துடும், ஆத்மா அதுக்கப்புறம் தான் வரும். கடைசியில் தான் வந்து ஆத்மா ஜாயிண்ட் ஆகுறது. ஆனால் ஆத்மா தான் ஃபர்ஸ்ட் வந்து இடம் பார்த்துட்டு போகும், இந்த உடம்பு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதுக்கப்புறமா ஜீவஸ்பந்தனம் உருவாகும். அது ஒரு செல்லிலிருந்து 2ஆக வெடிச்சு அப்படி 4ஆக மாறி அது 8ஆக மாறி இப்படி பெருசாகி ஒரு உடம்பினுடைய உருவத்தில் வரும். சப்தமே மாசே ஜீவ பிரவேசகா, 7வது மாசத்து அன்னைக்கு ஜீவன் வந்து குடிகொள்ளும். பிறக்கிற நேரத்தில் ஆத்மாவும் உள்ள வந்துடும். முக்கியமாக நம்ம கலைகளை பார்க்குற நேரத்தில் சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை அப்படின்னு 3 விதமாக கலாரூபங்கள் இருக்கு. கலை என்றாலே ஆத்மா ஜீவன் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. அப்போ அந்த ஜீவனுக்கு ஆத்ம தத்துவத்தை கூட்டி இணைக்கக்கூடியவள். அதனால் அந்த தேவிக்கு வந்து கலாத்மிகா என்றதான பெயர். கலைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவள். அதாவது அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்களுக்கு ஜீவாத்மா அப்படிங்கிறதான பட்டம் கிடைத்து இந்த பூலோகத்தில் பிறந்து இறைவனை பரிபூர்ணமாக உணர்ந்து ஞான வடிவத்தில் ஜீவசாட்சா்காரம் பண்ணி ஜீவன் முக்தி அடைந்து பராசக்தியினுடைய திருவடிகளில் சாயுஜ்யம் அப்படிங்கிறதான திருவடிகளில் அடைக்கலம் அடைந்து அம்பாலோடையவே சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம்தான் மனித ஜன்மாவில் கிடைக்கிறது. ஆகவே அதை ஊட்டுகிறவள் கல்யாணி தேவி. கலாத்மிகாம் கலாதீதாம், கலைகளுக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடியவள், மேலே இருக்கக்கூடியவள். அப்படி என்றால் கலையாக நாம் இருந்து கலாதீதமாக மாற வேண்டும். முதல்ல பசுவாக இருந்து பதியாக வேண்டும். அதுதான் கலாதீதாம் அப்படின்னு பேரு. சந்திரக்கலை, சூரியகலை, அக்னிகலை, இந்த 3 கலைகளுக்கும் மேலே இருக்கக்கூடியதான துவாதசாந்த பெருவழி அப்படிங்கிறதான சகசிரார பத்மத்துக்கும் மேலே சிவசக்தி ஐக்கியமாக அருள்கின்றதான அந்த பரம் சக்தி, பரம தத்துவம், பரபிரம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நிலையில அதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் என்பதனால கலாதீதாம், காருண்ய ஹிருதயாம் சிவாம், கருணை இருக்கக்கூடியதான இதயம் படைத்தவள். அல்லது யாரெல்லாம் பராசக்தியை உபாசனை செய்கிறார்களோ, இந்த கல்யாணி தேவியை வந்து உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காருண்யம் இருக்கக்கூடியதான இதயம் படைக்கப்படும். கடோரமான இதயத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கும் ப்ராப்ளம், மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். அதே நேரம் காருண்ய ஹிருதயம் இருந்தா தனக்குள்ள தான் எப்பவுமே சீதளமாக சந்திரனை போல வாழக்கூடியதான, எல்லாருக்கும் விருப்பம் சந்திரனிடம் இருக்கு, எல்லாரையும் கவரக்கூடியவர் சந்திரன். அதுபோல நம் வாழ்வினால மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்துவிடும் இந்த வாழ்வு. காருண்ய ஹிருதயாம் சிவாம், சிவையாக இருக்கக்கூடியவள். சிவக்கி, அந்த பராசக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா காருண்யம் இருக்கு தேவிக்கு. சாதா மனிதர்களிடம் மட்டுமல்ல, பாமரர்கள், பண்டிதர்கள், சிஸ்டர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள், தரித்திரம், ஏழை, பணக்காரன், தேவன், மகர்ஷி, ரிஷி, கந்தர்வர், கிண்ணர், கிம்புருஷர்கள், எந்த விதமான வித்தியாசமும் பார்க்காமல் தேவாதி தேவர்களிடமிருந்து பிரம்மாவிலிருந்து கீடபரிந்தம் அனைவரிடமும் தயை காட்டக்கூடியவள். அம்பாளுடைய தயதான் நமக்கு இந்த ஜென்மா கிடைக்கிறதுக்கே காரணம். சுபார்சை தாய்தான் செய்ய வேண்டும், தாய்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். கணவனுக்கு போகம் பண்ணி விதையை விதைக்க முடியும், ஆனால் அந்த விதையை வளர்த்தி பெருசாக்க வேண்டியதான கடமை அந்த தாயிடம்தான் இருக்கு. அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்களை வந்து சித்திரம் பண்ணி விடலாம், சிதிலம் பண்ண முடியும், அபார்ஷன் பண்ண முடியும், வளர்க்க விட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாய். ஆகவே தான் அந்த தாய்க்கு இவ்வளோ பெரிய மகத்துவத்தை கொடுத்துருக்கு. யார் எதை சொல்லி வந்தாலும்
அந்த ஜீவனுக்கு உத்தமமான அதுக்கு யோக்கியதை இருக்கக்கூடியதான ஒரு உடம்பை கொடுத்து அது வழியாக தன்னிடம் சேர்த்துக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பான்மை பராசக்திக்கு இருக்கு என்பதனால்தான் காருண்ய ஹிருதயாம் சிவாம் அப்படின்னு இந்த நாமத்தை சொல்லி வாழ்த்துறார்கள். கல்யாண ஜனனீம் தேவீம், கல்யாணத்தை உண்டு பண்ணக்கூடியவள். கல்யாணம் என்றால் மங்களம். இருக்கிறதே பெரிய மங்களம் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். அந்த சிவனையே கொடுக்கக்கூடியவள். அதனால்தான் அரக்கர்களாக இருந்து கூட சிவதூதி சிவாராத்யா சிவமூர்த்தி சிவங்கர்ஜை நமஹா, சிவனை தூதராக அனுப்பி வைக்கிறாள். எதற்கு அப்படின்னா காருண்யம் இருப்பதனால. அந்த காருண்யம் போயிடுச்சு அப்படின்னா அவன் அந்த கிரகம் என்று தேவி. கல்யாண ஜனனி, ஒரு குடும்பத்தில் நிறைய கல்யாணங்கள் உண்டாயிட்டே இருக்கணும். திருமணம் என்று மட்டுமல்ல அதுக்கு அர்த்தம். பிறப்பும் ஒரு கல்யாணம் தான், நல்வாழ்வும் ஒரு கல்யாணம் தான், லாட்டரி அடிக்கிறதும் கல்யாணம் தான், 3 நேரம் நிறைய சாப்பாடு கிடைக்கிறது கல்யாணம் தான், செழிப்பாக துஷ்டி புஷ்டியோட நோய் நொடியற்ற வாழ்வு அதுவும் கல்யாணம் தான். எல்லாமே கல்யாணமயமாக இருக்கு. அந்த கல்யாணத்தை உண்டு பண்ணக்கூடியவள். நிறைய நல்ல நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை நம் வாழ்வுக்கு ஊட்டக்கூடியவள் இந்த கல்யாணிங்கிறதான தேவி. கல்யாணியும் பூஜையாமியகம், அப்பேற்பட்டதான அந்த கல்யாணி தேவியை நான் பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கிறது. முதல்ல செய்யக்கூடியதான குமாரி தேவியினுடைய பூஜை எதற்காக என்றால் சர்வவிதமான துக்கம், தாரித்யம், எதிரிகள் இவர்கள் நாசமாவார்கள். நல்ல பலம், ஆயுசு, தனவர்தனம் இதெல்லாம் உண்டாகும் குமாரி தேவி பூஜை பண்ணுறதுனால. அடுத்ததாக திருமூர்த்தி தேவி 2வது கன்னிகை. இந்த பூஜை செய்வதனால தர்மம், அர்த்தம், காமம், தனம், தானியம், ஆயு, ஆரோக்கியம், சந்ததிகள், சம்பத்து இவர்களெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகும் இந்த பூஜை செய்பவர்களுக்கு. 3வது கல்யாணிங்கிறதான தேவியை ஆவாகன தான பூஜைகள்லாம் பண்ணுறதுனால வித்தையை விரும்புவதற்கு அபரிமிதமான வித்வத்துவம், ஞானத்துவம் இதெல்லாம் கிடைக்கும். அரண்மனை போன்றதான வீடு, அரசராகவே முடியும். உன்னத கீர்த்தி இருக்கக்கூடியதான ஒரு மகாத்மாவாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். பலவிதமான சுகத்தை அடைய முடியும். எல்லா சுகங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான பராசக்தியினுடைய அனுகிரகம் ஏராளமாக இந்த உத்தமன் அல்லது உத்தமை பெறுவாள் என்பதுதான் கல்யாணி தேவியினுடைய மகத்துவம். அடுத்ததாக ரோஹிணி தேவி. அனிமாதி குணாதாராம் அகாராத்யக்ஷராத்மிகாம் அனந்த சக்திகாம் லக்ஷ்மீம் ரோஹிணீம் பூஜையாம்யகம். அனிமாதி குணாதாராம், அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, ஈசுப்தம், வசுப்தம், பிராப்தி, பிராகாமியம் போன்றதான அஷ்டமா சித்திகள். இந்த சித்திகள் எல்லாம் கைகூடுவதற்கு ரோஹிணி தேவி அனுகிரகத்தினால முடியும். அதனால்தான் அனிமாதி குணாதாராம், அனிமா போன்றதான அஷ்டமா சித்திகளை தரித்து கொண்டிருக்கக்கூடியவள் தேவி. அந்த அஷ்டமா சித்தி இருக்கக்கூடியதான சக்தியினுடைய அருள் எந்த ஒரு பக்தனுடைய உடம்பில வாழ்வில இருக்கிறதோ அவனுக்கும் அஷ்டமா சித்திகளினுடைய பலனை அனுபவிப்பார். அகாராத்யக்ஷராத்மிகாம், அகாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதான அக்ஷரங்களுக்கெல்லாம் ஆத்ம வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. 54 அக்ஷரங்கள் இருக்கு. மாதகாட்சரம், வெஞ்சனாட்சரம், கூட்டக்ஷரம் அப்படின்னு பலவிதமான அக்ஷரங்கள் இருக்கு. முக்கியமாக 51 அக்ஷரங்களால் தான் ஷடாதார சக்கரத்தை உண்டு செஞ்சிருக்கார்கள். ஷடாதார சக்கரத்தில் 51 அக்ஷரங்கள் இருக்கு. அக்ஷரம் என்றாலே க்ஷயமில்லாத நிலை. ஓம் என்கிறதான பிரணவஸ்வரூபம் அகாரத்திலேருந்து ஆரம்பமாகிறது. க்ஷமா அப்படிங்கிறதான கடைசி நாமத்தில் அக்ஷரம் ஆரம்பிச்சு க்ஷாவில முடியறதுனாலுக்கு அக்ஷா அப்படின்னு பேரு. அப்பேற்பட்டதான அகாராத்யாட்சராத்மிகாம். ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு தேவை அப்படின்னா, நல்ல வித்யாசம்பத்து அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு வித்தி இருக்க வேண்டும், படிப்பு இருக்க வேண்டும். அது படிப்புக்கு முதல் படியாக இருக்கிறது எது அப்படின்னா அக்ஷரங்கள் தான். அக்ஷரங்களை நன்றாக கற்ற பிறகுதான் அதை ஒவ்வொரு வேர்டாக வாசித்து அப்புறமா சென்டென்ஸாக வாசித்து அப்புறமா அதை பூர்ணமாக கிரகிக்கக்கூடியதான தன்மை ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அதனால அக்ஷரம் எல்லாத்துக்கும் பேஸு. அம்மான்னு சொன்னாலும் அப்பான்னு சொன்னாலும் எதை சொல்றதுனாலும் அக்ஷரம் ரொம்ப முக்கியம். தொமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் தொமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் தொமவ்ய சாஸ்வத தர்மகோப்தாக சனாதனஸ்தம் புருஷோமதோமே. மகாவிஷ்ணுவனுடைய கீதை, சகஸ்ரநாமங்கள் இதில் எல்லாம்
துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம், உன்னுடைய நாமம் திருநாமம் தான் பரமமாக இருக்கக்கூடியதான உபாசனைக்கு சிறந்ததான ஒரு மந்திர வடிவம், பூஜை செய்வதற்கு யோகியதை இருக்கக்கூடியதான மந்திர வடிவம் ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திரம். பூஜைகளை மானசமாக பண்ணலாம், பிரகிருத்தியா பண்ணலாம், ஸ்பஷ்டமாக சங்கல்பத்தினால பண்ணலாம், பலவிதமாக பூஜைகளை செய்யலாம். அதனால ஆத்தியாட்சராத்மிகாம், அகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு க்ஷகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா அக்ஷரங்களுடைய ஆத்மஸ்வரூபமானவள், அக்ஷரங்களுக்கெல்லாம் மதிப்பும் சக்தியும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தம் இதுக்கு உண்டு. அனந்த சக்திகாம் லக்ஷ்மீம், அளவில்லாத சக்தி, அனந்த சக்திகாம் லக்ஷ்மீம். மகாலட்சுமி அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணியாக இருக்காள் தேவி. இங்க பராசக்தி 64 கோடி யோகினி தேவிமாரால சூழப்பட்டவள். எண்ணற்றதான சக்திமயம் அம்பாளிடம் இருக்கு. அம்பாளே சக்தி என்றால் அம்பாளிடம் இருந்து வரக்கூடியதான எல்லாமே சக்திமயமாகத்தானே இருக்கும். அதனால அனந்த சக்திகாம் லக்ஷ்மி. லக்ஷ்மி என்றால் லட்சியம் இருக்கக்கூடியவள். என்ன லட்சியம்? உலகத்தில் யாருக்கும் தரித்திரம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாம் இருந்தா மட்டும் போராது, அனுபவிக்கக்கூடியதான யோகம் வேணும். சௌந்தரலிகரில் நாம் கத்துண்டோம். அப்ப லக்ஷ்மி என்றாலே எல்லா யோகங்களும் இருந்து அந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடியதான ஒரு யோகம். அந்த அருள் இரண்டும் சேர்ந்து கிடைச்சாதான் எந்த யோகம் இருந்தும் பிரயோஜனம், அல்லனா எந்த யோகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆயுஷ் இல்லை அப்படின்னா எந்த யோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இங்க சக்திக்கு என்ன சொல்றா அப்படின்னா, லக்ஷ்மியும் ரோஹிணியும் பூஜையாமியகம். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான அந்த ரோஹிணி தேவியை நான் பூஜை செய்கிறேன். ரோஹிணி தேவியினுடைய பூஜை செய்வதனால சர்வவிதமான ரோகசாந்தியும் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு உண்டாகி, ஏன்னா ரொம்ப பெரிய சொத்து நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் தான். ஹெல்த் இஸ் வெல்த். நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடியதான உடம்பு இருந்தால் மட்டும்தான், நோயற்ற வாழ்வு இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நமக்கு எல்லா சாட்சாத்காரங்களையும் செய்து கொள்ள முடியும். அது காம சாட்சாத்காரமாகட்டும், இச்சா சாட்சாத்காரமாகட்டும், வித்யா சாட்சாத்காரமாகட்டும், ஜீவ சாட்சாத்காரமாகட்டும், மோட்ச சாட்சாத்காரமாகட்டும், எல்லா விதத்தையும் எப்பேற்பட்டதான தத்துவங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி, அனுபவம் வழியாக ரியலைஸ் பண்ணி, அதனுடைய எசன்ஸை நம்மளுடைய ஜீவாத்மாவோட கலத்தி பரமாத்ம சைதன்யத்தை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு தன்மை தான் இந்த சக்தியினுடைய அனுகிரகம். அது கொடுப்பது யார் என்றால் ரோஹிணி தேவி. இந்த ரோஹிணி தேவியினுடைய மகத்துவம் என்னன்னா, சந்திரக்கலை என்றதான அதுக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்கள்ல ரொம்ப பிரியமான நட்சத்திரம், சந்திரன் உச்சமாகக்கூடியதான நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். ஒரு ஜாதகத்துல சந்திரன் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகத்துல எல்லா விதமான யோகங்களும் நல்லபடியாக அமைந்து கிடைக்கும். அதே நேரம் அந்த சந்திரனுக்கு ஏதாவது தகராறாயிடுது அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஜோதிஷ் சாஸ்திரத்திலே ஒரு விதி இருக்கு, சந்திரன் கட்டு போயிடுது அப்படின்னா ஜாதகத்தை மடக்கி கையில் கொடுத்து போயிட்டு வாங்க அப்படி சொல்ல வேண்டியது அப்படிங்கிறார். ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்கும் செய்யாது. சந்திரனுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம். அப்பேற்பட்டதான சந்திரன் உச்சமாக இருக்கிறதான நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அதனால சந்திரனுக்கே நோய், இந்த வீசிங், இந்த ஆஸ்மானெல்லாம் சொல்லுவாளே, க்ஷயரோகம், இது சந்திரனுக்கு ஏற்படுகிறது. அவருடைய மாமனாருடைய சாபம், தட்ச பிரஜாபதியினுடைய சாபத்தினால. பரமேஸ்வரன் தான் அந்த சாபத்திலிருந்து அவரை விடுவித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலையாக நீ உசந்து ஒரு நாளைக்கு பௌர்ணமியாவாய். இது என்னுடைய அனுகிரகம், உன் தாயாருடைய அனுகிரகம். சாபத்தினுடைய சக்தியும் நீ அனுபவிச்சாலும் தட்ச பிரஜாபதியும் ஒரு சாதா சில்லறை ஆளு கிடையாது. பிரம்மபுத்திரனாகவும் அனைத்து தேவராசிகளுக்கும் அசுர ராசிகளுக்கும் எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன் தக்ஷன். அதனால் அவன் சாபம் வீண் போகாது. அப்போ கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறதான ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேய்பிரை கடைசியில் ஒரு நாளைக்கு அமாவாசைங்கிறதான ஒன்றுமே இல்லாத நிலைமை ஏற்படும். அந்த நேரத்தில் எல்லாம் நீ பகவானை தியானம் செய், பூஜை செய், அப்போ உனக்கு அபிவிருத்தி உண்டாகும் அப்படின்னு பரமேஸ்வரனே உபதேசம் செய்கிறார். அப்பேற்பட்டதால் இந்த சந்திரன் நம்மளுடைய இடது நாசிகை வழியாக பிராண ரூபத்தில் ஓடிட்டு இருக்கார். இதா அப்படிங்கிறதான நாடி சந்திரகலை, பிங்களாங்கிறதான நாடி சூரியகலை, சுசுமுனை அப்படிங்கிறதான நாடி அக்னிகலை. இப்படி சந்திர வடிவத்தில் இருக்கக்கூடியதான இந்த இடது பாகம் மூச்சு காத்து நன்னா ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நோய் கம்மியாக இருக்கும். மூச்சு காத்து அடிபட்டு தடங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னா வேகம் போயிடுறது அப்படின்னா அவளெல்லாம் நோயாளிகள்னு அர்த்தம். இதெல்லாம் சந்திரக்கலையை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த ரோஹிணி தேவியானவள் அனுகிரகம் செய்வதனால அஷ்டமா சித்திகளையும் சர்வ வித்யா சம்பத்தையும் அனந்த சக்தித்துவத்தையும்
சர்வரோக நிவாரணமாகவும் வாழ முடியும் என்ற அர்த்தம். அடுத்ததாக காளிகாதேவி, 5வது கன்னிகாதேவி. காமச்சாரீம் சுபாம் காந்தாம் காலச்சக்கரஸ்வரூபிணீம் காமதாம் கருணோதாராம் காளிகாம் பூஜையாம்யகம். இந்த காளிகா தேவியை பூஜை செய்வதனால சர்வசத்ரு நாசனம், சர்வசத்ரு நிவாரணார்த்தம், காளிகாதேவி பிரசாதத்தினால எல்லா விதமான சத்ருக்களும் இறந்து போயிடுவார்கள். சத்ரு அப்படின்னு நம்மளை ஆறாவத்தை அடிக்க வர, நம்மளை வெய்யறான் அப்படிங்கிற அவன் மட்டுமல்ல சத்ரு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறதான இந்த 6 ஹிடன் சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கக்கூடியதான சத்ருக்கள் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லிலையும் உட்கார்ந்து இருக்கார்கள். இந்த சத்ருநாசத்துக்கு பேரு தான் இங்க காளிகாதேவி செய்கிறார். அல்லாம யாரா நம்மளை திட்டுறதோ, நம்மளை அடிக்கிறதோ அடிக்க வச்சதோ அதெல்லாம் அந்த சத்ரு, அது வேற. அது ரொம்ப லோ லெவல் சத்ரு. அது பெரிய சத்ரு அப்படிங்கிறது சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கு. அதெல்லாம் ஸ்தூல வடிவத்தில் இருக்கக்கூடியதான சத்ரு. காமச்சாரி, உத்திஷ்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள் காமச்சாரிணி. காமம் அப்படின்றால் விருப்பங்கள், சாரீம் அப்படின்னா அதை நடத்துபவள். ஒரு பக்தனுக்கு மனசு தெரிஞ்சு அம்பாளிடம் வேண்டிக் கொண்டாளானால் அவனிடமிருந்து காம விகாரங்களை அம்பாள் பூ பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு கீழே போட்டு விடுவாள். அதே நேரம் ஒருவன் இறைவனை எதிர்த்து சத்கர்மாதிகளை செய்யாமல் இருக்கக்கூடியவனுக்கு காமத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். நம்ம பாவ செயல் அதிகமாகும். நிறைய அரக்கர்கள் பார்த்தோமானா பல வருஷங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப கடினமான தபசு பண்ணி இறைவனை பிரத்யட்சப்படுத்தி அனுகிரகமாகி கொண்டார்கள். அவங்களை அழிப்பதற்கு ஒரே ஒரு காமச்சாரித்துவத்தை தான் பண்ணியிருக்கா. ஏதாவது ஒரு பொம்பளை கிட்ட போய் மாட்டிப்பார். அது சாபத்தினாலேயோ அல்லது அவருடைய சக்தியினாலேயோ அவருடைய பாதிவிருத்தி தர்மத்தினாலேயோ அவனுக்கு அழிவு ஏற்படும். வேதவதி அப்படிங்கிறதான மகாலட்சுமியினுடைய அவதார ஸ்வரூபிணி இந்த தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தபஸ் பண்றார். அவதான் துளசி தேவியாகவும் வரா, அவதான் சீதாதேவி, அவதான் ஸ்ரீதேவி, பூதேவி அப்படிங்கிறதான தத்துவம் எல்லாமே. அந்த தேவியிட்ட போய் ராவணன் போய் மாட்டிக்கின்றார். அவன் கஷ்டகாலம் சாபம் போட்டாள் தேவி, அவன் அழிவு ஏற்பட்டது. அதுபோல காமச்சாரியும் சுபாம் காந்தாம், நல்ல காமங்களை பக்தனுடைய உபாசிகனுடைய மனசுல தோன்ற வைப்பல் தேவி. காமம் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. அது சாப்பாடாகட்டும், தூக்கமாகட்டும், ஈவன் சுவாச உச்சாசமாகட்டும், பலவிதமான விருப்பங்களாகட்டும். தூங்கணும்னா கூட இப்படியெல்லாம் படுத்து தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் தூங்குவானே தவிர ஏதோ கணக்கத்தில் படுத்து போன்னு கிடையாது. தலகாணி இல்லை அப்படின்னா கையை வச்சு படுத்துப்போ அது கிடையாது. ஒரு கல்லை தூக்கி வச்சுப்பார் அட்லீஸ்ட். அப்படியெல்லாம் எல்லா விதத்திலையும் நாம சுகபோகங்களை, ஒரு மனிதனாக பிறந்தா அவனுடைய மைண்டில் என்ன வருது அப்படின்னா சுகபோகங்களை அனுபவிக்கிறது என்னுடைய ஒரு பர்த் ரைட். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா யோகம் அனுபவிக்கிறதுக்கு பூர்வஜன்மாக்களை கொடுத்து வச்சிருக்கணுமே. அதனால காமச்சாரியும் சுபாம் காந்தாம், சுபாம் அப்படின்னா நல்லது, காந்தாம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிக்கிறது, வசீகரணம் பண்ணிக்கிறது. நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த பக்தனுடைய வாழ்வில் அம்பாள் பூ எப்படி வண்டை வசீகரணம் செய்கிறதோ, ஒரு அழகான பெண் எப்படி ஒரு சிறுவனை வசீகரணம் செய்கிறாளோ, எப்படி பூக்கள் எல்லாம் இந்த வண்டுகளை வசீகரணம் செய்கிறதோ, ஒரு பக்தனை பகவன் நாமா வசீகரணம் செய்கிறதோ, அதுபோல எல்லாத்து நல்ல குணங்களையும் சத்விஷயங்கள் எல்லாம் சுபாம் நல்லது மங்களகரமாக இருக்கக்கூடியதான எல்லாத்தையுமே காந்தாம் தன்னுள்ளே ஆகர்ஷணம் செய்யக்கூடியதான தகுதி அம்பாளிடம் இருக்கு என்பதனால் அதை இந்த பக்தனுடைய வாழ்விலே அமைத்துக் கொடுக்கிறாள். காலச்சக்கர சுரூபிணி, காலச்சக்கர ரூபமாக இருக்கக்கூடியவள். இதுக்கு சைட்ரியல் கிளாக்னு பேரு. ஜோதிஷ் சாஸ்திரத்தில் நாங்கள் சைட்ரியல் கிளாக்னு சொல்லுவோம். இதுக்கு இது மாதிரியே பிரகிருதி தத்தமாக பிரபஞ்சத்தில் தத்துவம் இருக்கு. இதுக்கு ஜீவ கடிகாரம்னு பேரு. காலையில் 6 மணியில் எழுந்திருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம உடம்பு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும், எந்தெந்த நேரத்தில் பிபி ஏறும், எந்தெந்த நேரத்தில் பிபி இறங்கும், எந்தெந்த நேரத்தில் சுகர் ஏறும், எந்த நேரத்தில் சுகர் இறங்கும், எந்த நேரத்தில் நமக்கு உணர்ச்சி வசப்படுவோம், எந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போவோம், சர்வத்தையும் இருக்கக்கூடியதான் இந்த 24 மணி நேரம். இதுக்கு ஜீவ கடிகாரம்னு பேரு. உடம்பு அப்படியே தான் ஒர்க் பண்ணும். நீங்க என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் உடம்பு அப்படிதான் ஒர்க் பண்ணும். இது ஒரு ரகசியம். இங்க காலச்சக்கரம் அப்படின்னா காலம் என்கிறதான தத்துவத்தை வைத்துக்கொண்டு சுழலக்கூடியவள். இந்த பிரபஞ்சத்துல பூலோகம் காலச்சக்கரத்துக்கு அடிமையாக இருக்கு.
தேவலோகமும் காலச்சக்கரத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. ஆனால் காலச்சக்கரத்துக்கு எல்லாம் மேலே இருக்கிறதா நிலைதான் பரமாத்ம தத்துவம் அப்படிங்கிறதான பராசக்தி. சமயம், காலம், ஸ்தலம் இதுக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடியதான தெய்வீக சக்திக்கு பேர் தான் பரமாத்மா. இப்போ காஸ்மிக் ரேஞ்சில் போனோமானா 80,000 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுடைய இந்த பூலோகத்துக்கு மேலே போயிட்டோம்னா அங்கே காலமெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஈவன் ஸ்பேஸ்லேயே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க அங்கேருந்து பூமியில் பார்க்குற நேரத்தில் 40லேருந்து 60 தடவை சன்ரைஸு சன்செட் ஆகிறதா. நமக்கு இங்கே ஒரு தடவை சன்ரைஸ் சன்செட்டுக்குள்ளே போகும்போது 24 மணி நேரத்தில் அப்படி இருக்கு நிலைமை. ஸோ இந்த எல்லா காலங்களும் நல்ல காலம் இருக்குது, கெட்ட காலம் இருக்குது, மித்யா காலம் இருக்குது, ஆனந்த காலம் இருக்குது, ஞான காலம் இருக்குது, பலவிதமான காலங்கள் இருக்குது. இந்த எல்லா காலங்களையும் ஆட்சி செய்யக்கூடியவள் காலச்சக்கரத்தினுடைய சுரூபிணியாகவே இருக்கக்கூடியவள். காலச்சக்கரம் இல்லை என்றால் எந்த தேவாதி தேவர்களும் பிரம்மாதிகளுக்கும் உயிர் இருக்காது. பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் உயிர் கிடைப்பது எதனால் அப்படின்னா காலச்சக்கரம் ஓடுவதனால. காலச்சக்கரத்தினுடைய மகத்துவத்தினால்தான் சூரிய பரமாத்மா, சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அதாவது நேரத்தில் இந்த பூமியை தரிசனம் செய்கிறார்கள். அதன்படி துஷ்டி புஷ்டியோட ஜீவராசிகள் எல்லாம் உயிர் பிழைக்கிறது. உலகத்திலே அதிகம் தண்ணி குடிக்கக்கூடியவர் யார் அப்படின்றால் சூரிய பரமாத்மா. சூரிய பகவான் தான் உலகத்திலே அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடியவர். வருடம் கூட குடிக்க மாட்டார். அந்த ஜலத்தை குடிச்சு அப்புறமா அந்த உப்புத்தன்மை எல்லாம் அவர் டீசாலினேஷன் அவரே பண்ணிட்டு மழை ரூபத்தில் நமக்கு திருப்பி தருவார். அந்த திருப்பி தர நேரத்தில் ஜீவாணுக்கள் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி அனுப்பி விடுவார். இப்போ மினரல் வாட்டர், சொல்லி வாட்டர் இருக்க குடிக்கிறதுக்கு. இப்போ டேப் தண்ணி தான் எங்கேயும் குடிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு நம்மளுடைய ஜனங்களுடைய மகத்துவத்தினால. அப்போ அதில் சில மினரல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பான் அந்த தண்ணியில். அதுபோல் எந்தெந்த ஜீவனுக்கெல்லாம் உடம்பு கொடுக்கணும்னு இறைவன் தீர்மானம் பண்ணியிருக்காரோ, எப்பேற்பட்டதாக உடம்பு கொடுக்கணும் அப்படி தீர்மானம் பண்ணியிருக்காரோ அந்தந்த உடம்புல வந்து பிறக்கக்கூடியதான ஜீனை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மழை வழியாக பூலோகத்துக்கு அனுப்பிச்சி விடுறான். அது இங்கே வந்து பிறக்கும். அது செடி கொடி மரங்களாகட்டும், பசுபக்ஷி முதலாதிகளாகட்டும், மனிதர்களாகட்டும், எப்பேற்பட்டதான இனங்களானாலும் எல்லா விதமான ஸ்பீஷீஸ் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இவர்களுக்கு எல்லாம் காலச்சக்கரத்தை ஒட்டித்தான் இருக்கு. பிறப்பானாலும், வாழ்வானாலும், இறப்பானாலும், சரீரம் இல்லாத நிலையானாலும், அது பிரேதஸ்வரூபமானாலும், பிசாசுரூபமானாலும், எப்பேற்பட்டதாலையும் காலத்துக்கு உட்பட்டதானதான் இந்த பிரபஞ்சம் பூராவுமே. அதனால் அந்த காலத்தை சக்கர ரூபத்தில் சுழற்றக்கூடியவள் காமதாம் கருணோதாராம். காமதாம் அப்படின்னா உத்திஷ்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான பராசக்தி. காமம் என்றால் ஆசைகள். நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ, அம்மா அதைத்தா, அம்மா இதைத்தா அப்படி கேட்டுகிட்டே இருப்போமோ, இதெல்லாம் வந்து நமக்கு ஏராளமாக தானமாக கொடுக்கக்கூடியவள் தேவி. எதற்காக தானம் என்றால் இதையெல்லாம் நம்ம சுருட்டின்னு எங்கேயும் ஓட முடியாது. இந்த பூலோகத்தை அனுபவிச்சு விட்டுட்டு போயிடணும். ரெண்டே காராட்டமாக இந்த யூஸ் அண்ட் த்ரோ பென்சில்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த உடம்பையும் அதே மாதிரி உபயோகப்படுத்தி போட்டு போயிடணும். கருணோதாராம், கருணம் இருக்கக்கூடியதான உதரம் இருக்கக்கூடியவள், அந்த வயிற்று பசியை மாற்றக்கூடியவள், நோய்களை நிவர்த்தி செய்யக்கூடியவள், கருணை இருக்கக்கூடியதான உதரம் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தம். காளிகாம் பூஜையாமியகம். காளியினுடைய வயிறு சடைச்சிருக்கும் எப்பவுமே. நம்ம கற்றுப்போம். இப்போ நீ நாமானியில கற்றுக்க போகிறோம் மகத்துவத்தை. சடைச்சிருக்குமா, எவ்வளோ எல்லாம் எதையெல்லாம் வாயில் போட்டு சாப்பிட்டு கூட அம்பாளுடைய அந்த வயிறு அங்கே ஃபேட் லிவரெல்லாம் கிடையாது காளியினுடைய உடம்புல. இல்லை நமக்கு மட்டும்தான் அந்த ஃபேட் லிவர் ப்ராப்ளம் இல்லை. எதை போட்டாலும் அப்படியே பஸ்மமாக போயிடும். அவ்வளோ சக்தி, அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் அந்த அம்பாளுக்கு இருக்குது. அதனால் அந்த காளிகா, அப்பேற்பட்ட காளிகா தேவியை நான் வந்து பூஜை செய்கிறேன். அடுத்ததாக சண்டிகா தேவி, அதுதான் 6வது நாள், இல்லை 6வது கன்னிகா. சண்டவீராம் சண்டமாயாம், சண்டர்களுடைய வீரத்துவத்துக்கு மேலே ஒரு பங்கு இருக்கக்கூடியவள் தேவியினுடைய வீரியம். சண்டா அப்படின்னா ராட்சசன் அப்படிங்கிறதான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். சண்டி என்றால் பிரம்மம் என்கிறதான ஒரு அர்த்தமும் உண்டு, வித்யை என்கிறதான அர்த்தமும் உண்டு. ஸோ சண்டர்களுடைய வீரத்துவத்தை எல்லாம் அடக்கினவள் சண்டமாயாம். சண்டர்களுக்கு மாயாஸ்வரூபத்தை காமிச்சவள் தேவி. சண்டமுண்டாதிகளை வந்து அம்பாளிடம் பிரேமையை உருவாக்கினாள் தேவி. அம்பாளை பார்த்து சண்டமுண்டாதிகள் நாங்கள் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது எங்களுடைய அரக்கர்கள் அதிபதியான சும்பனி சும்பர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொல்லி அவர்களிடம் மாயா தத்துவம் நிறைந்ததான காமத்தை ஊட்டுகிறாள். ஒரு மனிதனுக்கு காமம் பெருசாகிவிட்டா அவனுக்கு புத்தி க்ஷயம் வந்துவிடும், அவனுடைய பலம் குறைவு ஏற்படும், அவன் என்ன செய்கிறான் அவனுக்கே ஞாபகத்தில் வராது. இது ஒரு டாக்டிக். யுத்த சாமர்த்தியத்தில் இது ஒரு டாக்டிக். ஒரு சத்ருவை எப்படி கீழடக்க வேண்டும் அப்படிங்கிறதான 64 வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து சத்ருவனுடைய வீக்னஸ் என்னான்னு தெரிஞ்சுட்டு அதை பிரயோகம் பண்ணுறது.
ஆகவே சண்டவீராம் சண்டமாயாம் சண்டமுண்ட பிரபஞ்சினி, சண்டமுண்டர்களுக்கு உத்தேஜனம் பண்ணி விட்டுட்டா தேவி காமத்தை. காமம் தலைக்கு மேல போனதுனால அவங்களுக்கு யுத்தம் பண்றதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம ஆயிடுது டு சம் எக்ஸ்டென்ட். அந்த நேரத்தை பிரயோகம் செய்கிறாள் தேவி. அவங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்ததும் இந்த தேவியே தான். பிரபஞ்சனியும் அப்படின்னா அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு. பூஜையாமி சதாதேவி, நான் உன்னை எப்பவும் பூஜை செய்கிறேன். சண்டி அப்படிங்கிறதான தேவியை நான் எப்பொழுதும் பூஜை செய்கிறேன். சண்டிகாம் சண்ட விக்ரமாம், சண்டிகா பரமேஸ்வரி சண்டமுண்டர்களிடம் தன்னுடைய வீர பராக்கிரமத்தை காட்டி அவர்களை நிகிரகம் செஞ்சதுனால பராசக்தியிடமிருந்து இந்த கௌசிகி காளிகா அப்படிங்கிறதான தேவிமாருக்கு சண்டிகா என்றதான பட்டம் கிடைத்து சண்டிகா பரமேஸ்வரி சண்டமுண்டர்களை வதம் செஞ்சு அவர்களை சிவார்ப்பணம் செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறது தான் சண்டிகா அப்படிங்கிறதான் நாமம். அந்த நாமத்தினால விख्याதமானவள். சண்டிகா பரமேஸ்வரிக்கு பூஜை செய்வதனால பலன் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் தனம் வர்தனை. ஐஸ்வர்யம் தனம் தானியம் இதெல்லாம் அதிகமாக கிடைத்துவிடும். அதுக்குத்தான் இந்த சண்டிகா பரமேஸ்வரியை பூஜை செய்கிறார். அடுத்ததாக சாம்பவி தேவி, சதானந்தகரீம் சாந்தாம் சர்வதேவ நமஸ்கிருதாம் சர்வபூதாத்மிகாம் லக்ஷ்மீம் சாம்பவீம் பூஜையாம்யகம். சதானந்தகரீம், எப்பவுமே ஆனந்தத்தை உருவாக்கக்கூடியவள், சதா சர்வ காலத்திலையும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். ஆனந்தம் வர வேண்டுமானால் துக்கம் நாசமாக வேண்டும் அல்லவா? அந்த சண்டிகா பரமேஸ்வரி துக்கத்தை எல்லாம் இல்லாம பண்ணிடுவாள். அப்ப ஆட்டோமேட்டிக்காகவே ஆனந்தம், சந்தோஷம், சுகம், மகானந்தம், பரமானந்தம் அப்படிங்கிறத உற்பத்தி ஆகும். அதனால சதானந்த கரீம், எப்பவுமே ஆனந்தத்தை செய்யக்கூடியவள். கரீம் அப்படின்னா செய்யக்கூடியவள். சாந்தாம், ரொம்ப சாந்த சுபாவமாக நல்ல மனோநிலை, மனசாந்தி, தேகசாந்தி, ஆத்மசாந்தி அப்படிங்கிறதான சாந்திகள் பலவிதமாக இருக்கு. எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால அந்த சாந்தியை கொடுக்கக்கூடியவள் இந்த தேவி. சர்வதேவ நமஸ்கிருதாம், சர்வ தேவர்களும் நமஸ்காரம் செய்யக்கூடியதான பரதேவதை தான் சாம்பவி தேவி. சாம்பவி முத்ரா அப்படிங்கிறதான ஒரு முத்திரை இருக்கு. ராமகிருஷ்ண சார் அடிக்கடி காட்டக்கூடியதான முத்திரை சாம்பவி முத்திரை. கர்நாடகத்தில் நிறைய கோவில்களில் பூஜை சாம்பவி முத்திரை வழியாகத்தான் செய்வார்கள். அதாவது கட்ட விரல், இந்த மத்திய விரல், மோதிர விரல், அனாமிகா, அதாவது அங்குஷ்டம், மத்தியம், அனாமிகா, இந்த 3 பேருடைய அக்ரபாகத்தை தொட்டுக்கொள்வதற்கு பேரு சாம்பவி முத்ரா. அந்த மேலே இருக்கிறதான தர்ஜனியும் கனிஷ்டிகாவும் இந்த முயலுடைய காது மேலே ஏறு நிற்குமே, அது மாதிரி 2 சேர்ந்து மேலே ஏறு நிற்கணும். 2 விரல்கள், இந்த 3 விரல்கள் ஒன்றா போல இருக்கும். இப்படி புஷ்பத்தை எடுத்தும் அக்ஷரத்தை எடுத்தும் பூஜை பண்ணலாம். இதே முத்திரை மடாதிபதிகள்லாம் சாதாரணமாக நெத்தியில குங்குமம், சந்தனம், விபூதி எல்லாம் போட்டுக்கிறான்னா அவள் எடுக்கிறது இந்த முத்திரையில எடுப்பாள். அப்புறமா தான் நெத்தியில போட்டுக்கிற வழக்கம். சாம்பவி முத்திரை ரொம்ப பெரிய மனசமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். நம்ம புரூமத்தியம்தான் இதனுடைய ஸ்தானம். ஆகவே சதானந்தகரீம் சாந்தாம் சர்வதேவ நமஸ்கிருதாம் சர்வபூதாத்மிகாம் லக்ஷ்மீம், எல்லா பூதங்களுக்கும் ஒரு லட்சத்தை கொடுக்கக்கூடியவள். அது எப்பேற்பட்டதான ஜென்மம் ஆகட்டும், எப்பேற்பட்ட உடம்பில் இருக்கக்கூடியதான ஜீவாத்மா ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த சாம்பவி தேவி கருணாமயியாக இருந்து அவர்களுடைய துக்க நாசம், தரித்திர நாசம், யுத்தங்களில் வெற்றி, வசீகரண சக்தி, இதை எல்லாத்தையும் அபரிமிதமாக கொடுக்கக்கூடியவள் இந்த சாம்பவி தேவி. அப்பேற்பட்டதான சாம்பவி தேவியை நான் பூஜை செய்கிறேன். துர்கமே துஸ்தரே காரியே பவதுக்க விநாசினீம் பூஜையாமி சதாம் பக்தியா துர்காம் துர்கார்த்தி நாசினீம். துர்காதேவி, துர்க்கத்தை போக்கக்கூடியவள், சங்கடங்களை போக்கக்கூடியவள். பெரிய சங்கடம் உலகத்தை என்ன அப்படின்னா, பிறந்தால் இறந்து போக வேண்டும், இறந்தால் திரும்பவும் பிறக்க வேண்டும். இதுதான் பெரிய துக்கம். இதை தவிர்த்த நிறைய துக்கங்கள் இருக்கு. துக்கத்துக்கு ஒன்றும் கவலையே பஞ்சமோ கிடையாது. 8வது கன்னிகை துர்கா சுரூபிணியானவள். துர்கமே துஸ்தரே காரியே, துர்கமமாக சஞ்சாரம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலை. அஷ்டமத்து சனி, 7 சனி, லக்னத்தில் வரக்கூடியதான 7 சனி அப்படின்னா 12ஆம் பாவத்தில் 2.5 வருஷம், லக்னத்தில் 2.5 வருஷம், 2ஆம் பாவத்தில் 2.5 வருஷம், அப்படி 7 சனி 7.5 வருஷம், 2.5 + 2.5 + 2.5+. இதில் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் அவருக்கு ரிட்ரோகேஷன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட 6 மாதம் ரிட்ரோகேஷன். அப்போ மொத்தமாக 9 வருஷத்து கோர்ஸு, PhD பண்ணுற அளவுக்கு ஆச்சு.
இந்த சனி பகவானுடைய ஆட்சி இருக்கும். அதுல வந்து லக்னத்துல சனி பகவான் வர டைம்ல தேகத்தை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிப்பார். இரும்பாட்டமா இருக்கும் உடம்பு, ஆனா அடிக்கடி பிரச்சனை பாவம். இதுதான் இந்த மத்திய பாவத்தில் வரதான சனி பகவானுடைய. இப்ப ரொம்ப கஷ்டம்னா அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். எல்லாம் இருந்தும் ஒன்றும் அனுபவிக்க முடியாத நிலை, எது இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. பெரிய 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 பணக்காரர்கள் எல்லாம் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆகிறாளே, ஜெயில போய் மாட்டிக்கிறாளே. வாழ்க்கையில என்னென்ன வேணா பண்ண முடியும் வாழ்க்கையில. ஆனா ஒரு தடவை உள்ள போயிட்டா, சிறைச்சாலைக்குள்ள போயிட்டா அத்தனை சுவாதந்திரியம் நஷ்டப்பட்டு நாம் எதுக்கு வாழறோம்னே தெரியாத மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க வாழ்வை. இதெல்லாம் துர்கமமானது, துர்கடமானது. ஆகவே துர்கமே துஸ்தரே காரியே, அப்பேற்பட்டதான இடையூறுகளை எல்லாம் மாற்றும்படியான ஒரு சக்தி இந்த துர்காதேவி கிட்ட இருக்கு. பவதுக்க விநாசினீம். பவதுக்கம் அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதான துக்கம். இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் சொல்லுவாருக்கு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹிமுராரே அப்படின்னு பகவத்பாதர் பஜகோவிந்தத்தில் வியாக்கியானம் செய்கிறார். அப்பேற்பட்டதான துக்ககரமான வாழ்விலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக திணறுகின்ற நேரத்தில் துர்காதேவி அப்படிங்கிறதா நாமத்தை சொன்னா போரும். ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் ஹம்பா அப்படிங்கிறதான திருநாமத்தை சொல்லுகிற போலவே துர்காதேவியை ஸ்மரணை செய்வதனால அவங்களுக்கு பூஜையாமி சதா பக்தியா, நான் எப்பவும் பக்தி ஸ்ரத்தையோட உனக்கு பூஜை செய்கிறேன். துர்காதேவி கிட்ட இருக்கதான் ரொம்ப ஒரு கணிசமான காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப பயபக்தி ஸ்ரத்தையோட நான் அப்படிங்கிறதான அகங்காரம் இல்லாமல் ரொம்ப நல்ல உத்தம பக்தனாக பூஜை செய்ய வேண்டும். அதுல என்ன அம்பாள் தூக்கி அடிப்பாள் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி. பூஜையாமி சதா பக்தியா, சதா பக்தியா அப்படிங்கிறதா நாமத்தை இங்க ஆட் பண்ணிக்கிறாரு. துர்காம் துர்கார்த்த நாசினீம், சர்வவிதமான துக்கங்கள் இருந்தும் சத்ரு சம்ஹார மூர்த்தியான பராசக்தி. நம்மளுடைய சத்துருக்கள் நமக்கு துஷ்டர்கள் தான். அப்பேற்பட்டதான துஷ்டர்களுடைய நாசத்துக்காகவும் உக்ர கர்மம் அப்படின்னு சேஷ்டா கர்மம், உக்ர கர்மம், உச்சாரண கர்மம் அப்படின்னு நிறைய கர்மத்தில் டிவிஷன்ஸ் இருக்கு. பாபகர்மத்திலையும் ஏவல் சூன்யம் பில்லி அப்படிங்கிறதா இருக்கு. இது எல்லாத்துலேருந்து கூட தப்பிக்கிறதுக்கு துர்காதேவியோட அனுகிரகம் கிடைப்பதனால நமக்கு பரிபூர்ணமான பலசித்தி உருவாகும். அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம வந்து ரொம்ப மேகக்கூட்டத்துக்கு நடுவுக்குள்ள மேகக்கூட்டங்கள் வந்து சூரியனை மறைக்கிறது. அந்த மேகங்கள்லாம் விலகி விட்டது அப்படின்னா சூரிய பிரகாசம் எப்படி பளிச்சுன்னு அடிக்குமோ அது மாதிரி பக்தர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்ல காலம் வர நேரத்தில் அதுக்கு சில்வர் லைன் சொல்லுவா பத்திரிக்கையில் டனலோடு எண்டில் சில்வர் லைன் காட்டுறது அப்படின்னு. அது மாதிரி ஒரு புதுசான ஒரு நல் வாழ்வை அம்பாள் கொடுக்கிறார் துர்கா அப்படிங்கிறது. பரலோக சௌக்கியத்தையும் கொடுப்பவள் இந்த துர்காதேவி. ஏன்னா இகபரம் இந்த ஜென்மாவில் இந்த வாழ்வில் இருக்கக்கூடியதான துக்கங்கள் எல்லாம் சமனம் பண்ணி அம்பாளுடைய துர்கையினுடைய அனுகிரகம் கிடைத்தால் அவர்களுக்கு நிச்சயமாக பரலோகம் அப்படிங்கிறதான அம்பாளுடைய உலகத்தில் போய் வாழறதுக்குள்ளதான பரலோக சௌக்கியத்தை சம்பாதிப்பதற்காகவும் இந்த துர்கா பூஜையை செய்ய வேண்டும். அப்பேற்பட்டதான துர்கையை வந்து நான் சதா பக்தியா துர்காம் துர்கார் ஆர்த்திநாசினி, துஷ்ட விசாரங்களோடு இருக்கிறதான துஷ்ட எண்ணங்களோடு செய்யக்கூடியதான அதை எல்லாத்தையும் இல்லாம பண்ணி நல்லதாக மாற்றக்கூடியதான திறமை பராசக்திக்கு இருக்கு. இந்த துர்காதேவி மனசு வச்சாலானா அந்த அனுகிரகத்தை நாம் பெறலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 9வது கன்னிகா, 10 வயசு இருக்கக்கூடியவள். இந்த தேவிக்கு சுபத்ரா அந்த பேர்லயே அழகு இருக்கு. சுந்தரீம் ஸ்வர்ணவர்ணாபாம் சுக சௌபாகியதாயினீம் சுபத்ரஜனனீம் தேவீம் சுபத்ராம் பூஜையாமியகம். சுந்தரீம் அழகுல அழகாக இருக்கக்கூடியதான தேவி. சொர்ணவர்ணாபாம் சொர்ண வர்ணத்தில் இருக்கக்கூடியவள். சொர்ணவர்ணம் என்றால் இங்க மஞ்ச வர்ணம் என்றுதான் அர்த்தம் உண்டு. மகாவிஷ்ணு ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் என்றும் அர்த்தம் வருவதில்லை. அவர்தான் எப்பவுமே மஞ்சப்பட்டு பீதாம்பரத்தை உறுதிக்கொள்ளவள், எப்போ மஞ்ச வர்ணத்தில் இருக்கக்கூடியவர். அதை தவிர்த்து இந்த ராதாதேவி இருக்காளே, இந்த ராதாதேவி மஞ்ச வர்ணத்தில் இருக்கக்கூடியவள். கௌரி இருக்காளே, முதல் பரமேஸ்வரனுடைய மனைவியாங்க கௌரி, வெண்மை மஞ்சவர்ணம் கலந்த வெண்மையாக இருக்கக்கூடியவள். அதனால சொர்ணவர்ணாபாம் சொர்ணத்தினுடைய வர்ண பிரகாசமாக இருக்கக்கூடியவள், சூரிய தேஜஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் உண்டு. சுக சௌபாகியதாயினியும் சுகத்தையும் சௌபாகியத்தையும் தாராளமாக தானமாக கொடுக்கக்கூடியவள் தேவி. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து அப்படின்னு ஜோதிஷாஸ்திரத்தில் 11ஆம் பாவத்துக்கு எல்லா விதமான அபீஷ்டங்களையும் சாதிச்சு கொடுக்கிறது 11ஆம் பாவம்.
சர்வாபீஷ்ட ஸ்தானம்னு பேர் இருக்கு. அந்த சர்வாபீஷ்ட வரப்பதையாக இருக்கக்கூடியவள் இந்த சுபத்ரா தேவி. பத்ரா அப்படின்னாலே மங்களம் என்றதான அர்த்தம் உண்டு. பத்ர காளினா மங்களத்தை செய்யக்கூடிய காளி. சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சகோதரி இருந்தா, அவளுடைய பேரு பத்ரா. இந்த பத்ரா நாமத்தை சொன்னாலே கர்மம் நாசமாகிவிடும். காரணம் என்னன்னா, சனி பகவானுக்கு உயிருக்கு நேசித்தவள் அவளுடைய சகோதரியான பத்ரே. அந்த பத்ரேயை பேரை சொன்னாலே சனி பகவானுக்கு அவ்வளோ பெரிய பிரீதி உண்டாகும். 3 விஷயத்துல சனி பகவானுக்கு பிரீதி உண்டாகும். ஒன்று சத்தியனிஷ்டையோட கர்மாக்களை செஞ்சா அதுல அவருக்கு பிரீதி உண்டாகும். 2வது அவருடைய சகோதரியான பத்ரியினுடைய நாமத்தை சொன்னா அவருக்கு பிரீதி உண்டாகும். 3வது எள்ளு எண்ணெய் இருக்கல்வா, ஜிஞ்சிலி ஆயில், சிசமேன், அந்த நல்லெண்ணெயை சிவலிங்கத்திலேயோ விஷ்ணுனுடைய பிரதிமையிலேயோ சனி பகவானுடைய பிரதிமையிலேயோ ஒன்றும் இல்லைன்னா சும்மா ஒரு கல்லெடுத்து வச்சுட்டு நீ தான் சனி பகவான், நீ தான் சிவன் அப்படி சொல்லி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டா போதும், அபரிமிதமான ஒரு பிரீதி அவருக்கு உண்டாகும். ஏன்னா அவருடைய ஆபத்து காலத்தை அவருக்கு எண்ணெயால் தான் அனுமான் மசாஜ் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ணுறார். அவர் யுத்தத்தில் ஒரு தடவை ரொம்ப அடி வாங்கி விடுவார் சனி பகவான். அந்த ஆயுர்வேதத்தில் சிகிச்சா பார்த்துருப்பேளா, தைலங்கா சிகிச்சா, சிரஸ்லேருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் விட்டு நல்லா குளிப்பாட்டுவாங்க. அதுபோல செஞ்சால் அவருக்கு ரொம்ப பிரியம் அதில் அதிகம். அவர் கொடுத்த வரம் அது பண்ணது ஹனுமான். காரணம் என்னன்னா, தன்னுடைய குருவனுடைய புத்திரன், குருவுக்கு சமானம். சுபத்ரா தேவியை வழிபடக்கூடியவர்களுக்கு சர்வாபீஷ்ட சித்தி உண்டாகும். அதனால சுந்தரியானவள், சுவர்ணையானவள், சுவர்ண ஜோதி ரூபமாக இருக்கக்கூடியவள், சூரிய வடிவமாக இருக்கக்கூடியவள், சுக சௌபாகியத்தை தாராளமாக கொடுக்கக்கூடியவள் பக்த ஜனங்களுக்கு. சுபத்ர ஜனனி, நல்ல ஜென்மத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடியவள். நல்ல ஜென்மம் என்பது தேவ ஜென்மம், புனித ஜென்மம், ரிஷி தர்மம், மகர்ஷி ஜென்மம், உத்தம பக்தர்களாக பிறக்கக்கூடியதான யோகம், மகா சித்தர்களாக பிறக்கக்கூடியதான யோகம், இதெல்லாம் உத்தம ஜென்மங்கள்னு பேரு. அதனால சுபத்ர ஜனனீம் அப்படிங்கிறதா நாமத்தினால இந்த தேவி நல்ல இடங்கள்ல வாழ்வை கொடுப்பாள், நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பாள். இந்த மரண நேரத்தில் 4 விதமான மனநிலை இருக்கும் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதுல அது போலவே தன்யா அப்படிங்கிறதான நிலை இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற நிலை. இந்த தன்யா அப்படிங்கிறதான நிலையில ஒருவர் மரணம் ஏற்படுறதுனால அவர்களுக்கு உத்தமமான ஜென்மம், தேவ ஜென்மம், புனித ஜென்மம், மகான்களாக பிறக்கக்கூடியதான ஒரு ஜென்மம். பெரிய 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 மகா கஷேத்திரங்கள் எல்லாம் அந்த பகவானை தொட்டு தீண்டி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்யக்கூடியது புனிதமான ஒரு ஜென்மம். எல்லாருக்கும் கிடைக்கிற ஜென்மம் கிடையாது. அப்பேற்பட்டதான உத்தமமான ஜென்மத்தை கொடுக்கக்கூடியவள், அது இகத்திலேயானாலும் பரத்திலேயானாலும் அப்படிங்கிறதான தத்துவத்தை இந்த குமாரி பூஜா அப்படிங்கிறதான மந்திரத்துல நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு அர்த்தம் பரிபூர்ணமாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதனால குமாரி திருமூர்த்தீச்ச கல்யாணி ரோஹிணிதா காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ராம்பிகாயே நமஹா அப்படிங்கிறதான நாமத்துல இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாமானி அப்படிங்கிறத பராசக்தியினுடைய 64 முக்கியமான யோகினி தேவிகளுடைய திருநாமங்களை தினமும் யாரெல்லாம் சொல்வார்களோ அதனால அம்பாளுக்கு பரிபூர்ணமான சந்தோஷம் உண்டாய் அந்த சொல்லக்கூடியவர்களுக்கு பராசக்தி அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிற தத்துவம். பகவானுக்கு எப்பவுமே தன்னுடைய பக்தர்களை புகழ்வதனால பகவானுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படும். பரமேஸ்வரன் அப்படிதான் சொல்லுகிறார். இந்த பெரிய புராணத்துல பகவானுடைய தொண்டர்களை பற்றி வியாக்கியானம் செஞ்சதான ஒரு புராணம். அதுல இறைவனுக்கு பரம சந்தோஷம் ஏற்படுறது. ஏன்னா அதுக்கு பெரிய புராணம்ன்றதான பெயர் அமைக்கிறார்கள். பெரிய புராணங்கள்லேயே ரொம்ப பெருசு அப்படின்னு. சாதாரணமா புராணங்கள்ல பெரிய புராணம் என்பது எது அப்படின்னா ஸ்கந்த புராணம். 20% ஆஃப் த டோட்டல் புராணங்கள் இந்த ஒரே ஒரு புராணம் ஸ்கந்த புராணத்தில் இருக்கு. அப்படிலாம் இருந்தா கூட பகவானுக்கு பகவானுடைய பக்தர்களை யாரெல்லாம் புகழ்கிறாளோ, அவர்களுக்கு உதவி செய்து கொடுக்கிறார்களோ, தொண்டர்களுக்கு உபகாரப்பிரதமாக இருக்கார்களோ அவர்களிடம் பகவானுக்கு ரொம்ப பிரதி அதிகமாகும். அதனால இந்த நாமானி அப்படின்னா 64 சதுஷ்டி நாமாக்களை ஒரு ஸ்தோத்திர வடிவத்தில் ஜபம் பண்றது 3வது அங்கமாகும். நவாங்கத்துல நியாசம் தேவை. நியாசம் அப்படின்னு விட்டோம்னா ரிஷி, சந்தஸ், தேவதை இவெல்லாம் வந்துடுவா உடனடியாகவே. அது இல்லாமல் நியாசம் பண்ண முடியாது. அப்போ ஸ்ரீதேவி நாம் அகஸ்திய ரிஷிகி. இந்த ஸ்ரீதேவியினுடைய நாமங்களுக்கெல்லாம் ரிஷியாக இருக்கக்கூடியவள் அகத்திய பகவான், அகஸ்திய ரிஷி. மகாவீராட் சந்தகா, மகாவீராட் அப்படிங்கிறதான சந்தஸ். சிந்தாமணி
வித்யேஸ்வரி தேவதா, சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதா. சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து பராசக்தியினுடைய கிரகத்தினுடைய பேரு. மணித்தீபம் அம்பாளுடைய ஊரினுடைய பேரு. மணித்தீபத்துக்குள்ள 25 பிராகாரங்கள் இருக்கக்கூடியதான அந்த பிராகாரத்துக்கு உச்சத்தில் இருக்கக்கூடியது சிந்தாமணி கிரகம். அந்த சிந்தாமணி கிரகத்தில் வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரியாக பராசக்தி பஞ்சபிரம்மாசனஸ்தியாக அமர்ந்திருக்கார். அந்த தேவிக்கு வந்து வித்யேஸ்வரி என்றதான பேர். வித்யை, அவித்யை, வித்யா வித்யை அப்படின்லாம் பராவித்யை, ஆத்மவித்யை, மகாவித்யை, ஸ்ரீவித்யை, பலவிதமான வித்தைகள் உண்டு. வித்தைகள் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, விசேஷமாக இறைவனை எப்படி வழிபட வேண்டும், விசேஷ தியாயாது தியானம் செய்வதற்கு பேரு வித்யா. அதுல மகாவித்யா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிறதான உபாசனா வித்யா, அப்படிங்கிறதான காம வித்யா, அஸ்திர வித்யா, தனுர் வித்யா அப்படின்னு பலவிதமான வித்தைகள் வழித்திருவாக இருக்கு. இப்போ வித்யேஸ்வரி தேவதா, வித்யேஸ்வரி அப்படின்னா அங்க ஸ்ரீதேவி ஸ்வரூபிணியான பராசக்தி சாரதாம்பிகையாகவும் மகா சரஸ்வதியாகவும் சர்வவித்யாதாயினியாகவும் சர்வேஸ்வரியாகவும் காமேஸ்வரியாகவும் லலிதாம்பிகையாகவும் பராசக்தியாகவும் அமர்ந்திருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான இந்த தேவியை வித்யேஸ்வரி அப்படின்னு கூறுறார். அந்த வித்யேஸ்வரி தான் தேவியாக நடுநாயகியாக இருக்கக்கூடியவள். இந்த 64 தேவி கணங்களால சுழலப்பட்டவள் அப்படின்னு ஞாசம். அடுத்ததாக பீஜாட்சர மந்திர பிரயோகம். பீஜாட்சர மந்திரங்கள் இப்பேற்பட்டதான மகா மந்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியா வழியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீ காதால கேட்டு நமக்கு வந்து ஞானம் வரதே தவிர இது பிராக்டிஸ் பண்றதுக்கு நிச்சயமாக ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணக்கூடியதான அனுபவஸ்தரான நிஷ்கலங்கமான ஒரு நல்ல குருவை அடைந்து அவர்களிடம் இருந்து இந்த வித்தையை கற்றுக்கொண்டு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானம் கிடைப்பதே பெரிய விஷயம். ஞானத்தை பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அதை விட பெரிய விஷயம். அட்லீஸ்ட் ஞானத்தை கிடைக்கிறதுக்குள்ள லெவலாவது நம்ம வந்து உறுதி பண்ணிக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்கிறோம். அதனால ஸ்ரீதேவி நாம் அகஸ்த ரிஷி மகாவீராட் சந்தகா சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதா. தெரியுமல்லவா? ரிஷி அப்படின்னா ஃபார்ஹெட், இந்த நெத்தியில தொட்டுக்கிறதுக்கு பேரு. இங்க எத்தனை விரல் இருக்கும்? 2 விரல், மத்தியமா அண்ட் அனாமிகா. அடுத்தது மகாவீராட் சந்தகா, மகாவீராட் தான் வீராட், மகாவீராட், சாம்ராட் அப்படின்னு நிறைய லெவல் இருக்கு. ஸோ மகாவீராட் அப்படிங்கிறதான சந்தஸ்ல அமைக்கப்பட்டதான மந்திர கோர்வை இது. அப்போ இந்த 2 விரல்கள் இருக்கு எதெல்லாம்? மத்தியமா அண்ட் அனாமிகா, அதாவது நடுவிரல் அண்ட் மோதிர விரல். இந்த விரலை வந்து ஓஷ்டத்துக்கும் நாசிகைக்கும் நடுவே இருக்கக்கூடியதான பாகத்தில் தொட்டும் தொடாத்த மாதிரி ஸ்பர்சனம் செய்ய வேண்டியது. அடுத்தது சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதா. 3 விரல்கள், தர்ஜமி, மத்தியமா, அனாமிகா, அதாவது ஆள்காட்டி விரல், மத்திய விரல், மோதிர விரல். இந்த 3 விரல்களையும் சேர்த்து இதய பத்மத்தை தொட்டுக்கொள்ள வேண்டும். சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதான்னு சொல்ற நேரத்தில். அடுத்ததாக ஐம் பீஜம் க்ளீம் சக்தி சௌகீலகம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும். மகாமாயா பிரசாத சித்தியர்த்தே ஜெபே விநியோகா. இந்த மகாமாயா தேவியினுடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக, அம்பாளுடைய பிரசாதம் கிடைப்பதற்காகத்தான் இந்த 64 தேவிமாருடைய பெயரை நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறதான அர்த்தம். தியானம். தியானம் அஷ்டௌ புஜாங்கி மகிஷஸ்ய மர்தினீம் சசங்க சக்ராம் சரசூலப்தாரிணீம் தாம் திவ்யயோகீம் சகஜாத வேதசீம் துர்காம் சதா சரணமகம் பிரபத்யே. அஷ்டௌ புஜாங்கீம், 8 புஜங்கள் இருக்கக்கூடியவள், 8 கரங்கள், 8 கரங்களோடு இருக்கக்கூடியதான இந்த சித்தேஸ்வரியை வந்து நாம் தியானம் செய்கிறேன். எப்படி? மகிஷஸ்ய மர்தினீம், மகிஷாசுரனை மர்தனம் செய்தவள், மகிஷத்தை மர்தனம் செய்தவள் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. மகிஷம் என்றால் பஃபலோ, ஆண் எருமை. இந்த மகிஷத்தை வந்து மர்தனம் செய்தால் அப்படி என்றால், எருமையினுடைய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீ வேதத்தை சொன்னாலும், கரகரப்பிரியாவில் ராகத்தில் பாடினாலும், பரமேஸ்வரன், ஆஞ்சநேயர், அகஸ்தியர், ராவணன் இவ வாசிக்கிற வீணையை கொண்டு வந்து வாசித்தாலும், உபனிஷத் வதனத்தை சொன்னாலும், மழை பெஞ்சாலும், வெயில் அரைச்சாலும், திட்டினாலும் ஒரு கவலையும் கிடையாது. அது பாட்டுக்கு அப்படி நிற்கும். யாரையோ வெயிட் பண்ணி நிற்கிற மாதிரி. என்ன வேணா சொல்லிக்கோ, நீங்க ஒரு அசக்கம் இருக்காது, காதை கூட அசைக்காது. இது எருமக்கடாவுடைய சுபாவம். அதில் ஆண் எருமை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகம். பாயசத்தில் நெய் ஊற்றின மாதிரி, ஒன்றுக்கு டபுள். இப்பேற்பட்டதான ஒரு சுபாவம் மனிதர்களுக்கு சாதாரணமாக உண்டு.
நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் கிருஷ்ணராமா சொல்ல மாட்டேன். என்ன பண்ண முடியும் வச்சுட்டு? டாக்டரே சொல்லுவார். அவரே வந்து அனாட்டமி படிச்சுட்டு தெய்வ சங்கல்பங்களுக்கு எல்லாம் மேலே நான் கத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறதான விவரம் இருக்கக்கூடியவர். he could be even an atheist or he could be a non-believer. ஒரு இதுதான் தெய்வம் சொல்ல மாட்டோம், ஆனால் ஏதோ சக்தி இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு டாக்டர் சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பேற்பட்ட டாக்டர்ஸ் கூட சொல்லுவா சில நேரத்தில், நான் பகவான்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு. அப்பவும் வேண்டிக்க மாட்டேன் அப்படிமா அவன். என்ன பண்ணுறது? இது வந்து மகிஷத்தினுடைய சுபாவம். மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மகிஷ் சுபாவம் உண்டு. ஆபதி கிம்கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பான்னு 50 தடவை சொன்னாலும் ஆபத்து வர காலத்தில், கஷ்டம் வர காலத்தில் ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்லி சொல்லி புலம்பாதே. மகாதுர்கியான பராசக்தியினுடைய திருவிடுகளை தியானம் பண்ணி அம்பாளிடம் சொல். கேட்கறதுக்கு அம்பாளுக்கு உரிமை உண்டு. ராமேஸ்வரம் சார் அடித்து சொல்லுவார் இந்த விஷயத்த. உனக்கு என்ன வேணா கேட்டுக்கிறதுக்குள்ளதான அதிகாரம் உண்டு. பகவான்கிட்ட நீ என்ன வேணா கேட்டுக்கலாம். எத்தனையோ புராண கதைகளில் வந்து அம்பாளிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க, எனக்கு இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க வேண்டும், எனக்கு இந்த புருஷனை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நிறைய புராண கதைகள் இருக்கிற அர்த்தம் என்ன? எந்த விதமான காமமானாலும் நமக்கு சொல்லிக்கிறதுக்கு இறைவன் ஒருவன் தானே. நம்ம எக்ரிமெண்ட் சைன் பண்ணி, நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்கிறது நம்ம ஒரு பக்கத்தில், அடுத்த சைடில் வந்து கான்ட்ராக்டோட அடுத்த எண்டில் இருக்கிறது யார் அப்படின்னா பகவான் இறைவன். இந்த இறைவனோடு தான் நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி போட்டு வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு. அப்போ நம்மளுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு, சுகசௌக்கியங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இறைவன் தான். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் நாம் இறைவன்கிட்ட தான் சொல்ல வேண்டும். ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு டெபுடேஷன் கமிச்சா அப்படின்னா ஆறு அனுப்பிச்சாலும் அவள் தான் எல்லா செலவும் பார்த்துக்கணும். அதுக்கு டெய்லி அலவன்ஸு அப்படி இப்படி எல்லாமே உண்டு. அப்போ பல்ல விளக்கிறதுக்குள்ள பேஸ்ட் கூட கோச்சல் போட்டு வாங்கிட்டு வா சில பேர். அல்லாட்டா பல்ல விளக்க மாட்டாதா? இந்தா கூட சொல்கிறேன் நான். அந்த மாதிரி நம்மளுடைய பிறவிக்கு காரணம் நம்ம பாட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருந்தோம். தேவையில்லா நம்மளை கூப்பிட்டுதாப்பா, ஒரு அமௌண்ட் ஆஃப் கர்மா இருக்குது, இதை அனுபவிச்சு தீர்க்கணும், நான் உனக்கு ஒரு உடம்பை தரேன், நீ கீழே போகிறா, பிறகு இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு திருப்பி என்கிட்ட வா அப்படின்னு சும்மா சுற்றின்னு இருக்கிற வண்டிக்கு சிக்னல் கொடுத்து கீழே இறக்கி இங்கே வந்துட்டு பெட்ரோல்லே டீசல்லே அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அதுபோல் எந்த நல்லது கட்டிருந்தால் நாம் இறைவனோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனை ஒரு தேர்ட் பார்ட்டியாக நினைக்கவே கூடாது. தட்ஸ் இஸ் கால்ட் பர்சனல் காட். இறைவனை வந்து நம்மளுடைய மூச்சு காத்து நாம் எந்த அளவுக்கு லவ் பண்ணுவோமோ, அஃபெக்ஷனட்டோட அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணிப்போமோ, அதே மாதிரி இறைவனை வந்து ஒரு புறத்தியானாக பார்க்காம நம்முள்ளே இருக்கக்கூடியதான ஒரு ஒரு தோழன், ஒரு தோழி, ஒரு சக்தி, ஒரு கார்டியன், ஒரு தாய் தந்தை, அப்படி ஏதோ ஒரு நிலைமையில இறைவன் நாம் கூடவே வச்சுக்கணும். கூட வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்மளுடைய இந்த அகங்காரம் அப்புறமா நம்மளுடைய மாயைங்கிறது வந்து அதுலேருந்து விட்டு விலகிறதுக்கு இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த மாயை உதறி தள்ளி அந்த சக்தியிடம் வந்து அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளான முயற்சியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சசங்க சக்கராம் சரசூல தாரிணீம். அதை தவிர்த்து இந்த தேவி என்ன வச்சிருக்கா? சங்க சக்கராம், சங்கம் சக்கரம். சா அப்படின்னா கூட, சங்கத்தையும் சக்கரத்தையும் கூட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சர சூலதாரிணியும், சரத்தையும் சூலத்தையும் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். பகவான் எப்பவுமே எல்லா ஆயுதங்களையும் எதுக்கு வைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்றால் சத்ரு சம்ஹாரத்துக்காகவும் பக்த ரட்சணத்துக்காகவும். பகவானுக்கு சொந்தம் காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. பகவான் அடுத்தவங்களை காப்பாற்ற வர நேரத்தில் பலவிதமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வரார். காரணம் என்னன்னா, நம்மளே உபதிரவம் செய்யக்கூடியவனுக்கு இந்த சித்திகள்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்போ ஆப்பிள் டு ஆப்பிள் அந்த ஒரு அவனுடைய பாவ செயலுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமானாலும் அவன் அடைந்திருக்கக்கூடியதான சித்திகளை வந்து போக்கணுமானா அதுக்கு ஈக்குவலண்டான சித்தி பிரயோகத்தை தான் செய்ய வேண்டும். அதுக்கு தான் இறைவன் ஆயுதம். சாதாரணமாக இறைவன் ஒழுங்காக தனியாக இருக்கிற மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. நீங்கள் எந்த சித்திரப்படத்தை வேணா பார்த்துக்குங்கோ. சிவனானா ஒரு சூரியத்தை பார்ப்பேன், முருகனானா ஒரு வேலை பார்ப்பேன். ஆயுதம் இல்லாத ஒரு தெய்வத்தினுடைய வடிவத்தையும் நம்மளுடைய சித்திரக்காரர்கள் இது வரைக்கும் வரைச்சதே கிடையாது. ஆயுதம் இல்லாத ஒரே ஒரு மூர்த்தம் எது அப்படின்னா சிவலிங்கம் ஒன்று தான். சூரிய உதிச்சா உதிக்கிட்டும், அஸ்தமிச்சா அஸ்தமிக்கிட்டும், சிவலிங்கம் அப்படியே இருக்கும். அன்னைக்கும் இன்னைக்கு என்னைக்கும் ஒரு ஆயுதம் அங்கே கிடையாது. மற்ற எந்த பிரதிமையை நாம் வரைச்சாலும் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு ஆயுதம். ஸோ அதனால்தான் சிவலிங்கத்துக்கு அவ்வளவு மகத்துவம். அது மட்டும் இல்லை, சிவலிங்கத்தில் வந்து மூலதோ பிரம்மரூபாய, மத்தியதோ விஷ்ணுனே, அக்ருத சிவரூபாய, லிங்க ரூபாய நமோ நமகா. லிங்கம் அப்படின்னால பிரம்மம் என்று தான் அர்த்தம். அப்போ இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்தா போல் இருக்கிறதான ஒரே ஒரு மூர்த்த வடிவம் எது அப்படின்னா சிவலிங்கம் ஒன்னே இருந்தது. அதனால அபூர்வத்திலையும் அபூர்வம் தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் இல்லாததான இறைவ சுரூபத்தை பார்க்கறது. நிறைய பார்த்துருப்போம், எல்லா தெய்வங்களுக்கும் இது வச்சிருக்கிறார். அது எதற்கு அப்படின்னா பக்த ரட்சணத்துக்காக, பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக. அப்பேற்பட்டதான தெய்வங்கள் எல்லாம்
பக்தர்களை காப்பாற்றுவதற்காக வர நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் இவர்களுடைய இவருடைய எதிரிகளுக்கு என்னெல்லாம் சித்திகள் இருக்குது, என்னெல்லாம் வரங்கள் இருக்குது அப்படின்னு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். இப்போது ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செக்கிங், கஸ்டம்ஸ் செக்கிங் எல்லாம் நம்மளுடைய பேகை தூக்கிட்டு போகிற நேரத்தில் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அவளுக்கு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பா. இந்த அயாட்டா கோடு இருக்குது, நம்மளுடைய பேரில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தாச்சுனாலே வேர்ல்டு வைட் சில டேட்டாலாம் அவகிட்ட போயிடும். ஏன்னா அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னா எடுத்து கொண்டு எடுத்து காட்டி கொடுப்பா, பாரு பண்ணது அப்படி அவளுக்கு இது கிடச்சிது. அது மாதிரி ஒரு பகவான் வந்து அவதாரம் எடுத்து வரத்துக்கு முன்னாடியே பார்த்துடுவார் இவனுக்கு என்னெல்லாம் வரவாங்க வச்சுருக்கான் அப்படின்னு. சஸ்திர பிரத்யஸ்த வர்ஷின்னே நமஹா, இவங்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு எதிராக அஸ்திரம் பகவான்கிட்ட இருக்க வேண்டும். அதோடு தான் ரெண்டும் போட்டு அதை தீர்க்கிறார். அல்லனா இறைவன் தன்னுடைய ஸ்பெஷாலிட்டி அதாவது திவ்யத்துவத்தை காட்டிட்டார் அப்படின்னா அது வந்து கோர்ட் கேஸ் ஆகிடும். ஜஸ்ட் யூ ஒன் மீ பிகாஸ் உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு என்னோட அதிகம், அதை நீ காட்டித்தானே வின் பண்ண அப்படிம்பான். ஒத்துக்க மாட்டான் இந்த ராட்சசர்கள்லாம். அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக போயிட்டு தான் அடிப்படி. அதனால தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்காரு. தாம் திவ்ய யோகி, நீ வந்து திவ்ய யோகியாக இருக்கக்கூடியவள். யோகிகள் பலவிதமாக உண்டு. திவ்ய யோகி திவ்யத்தம் இருக்கக்கூடியது, சைதன்யம் இருக்கக்கூடியது, புனிதமாக இருக்கக்கூடியதான யோகி தேவிகள். தாம் திவ்ய யோகியும் சக ஜாதவேதசீம். சக ஜாதவேதசீம் அப்படின்னா ஜாதவேதன் அப்படின்னா அக்னி பகவான். சூக்தங்கள்ல துர்கா சூக்தத்துல எல்லாம் ஜாதவேதசே சுனவாம சோமமராதீயதோ வேதஹ சனப்பரிஷதி துர்காணி விஸ்வானாவே வசிந்தும் துரிதாத்னி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜலந்தீம் வைரோஜனீம் கர்ம பலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்யே சுதரசிதரசே நமஹ. இந்த சுக்த நாமங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பது. ஸோ சகஜாத வேதசீம் அக்னி பகவானோட சேர்ந்திருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லை, இந்த திவ்ய யோகிகள் எல்லாம் என்ன அப்படின்னா அக்னியை வந்து உடம்புலேருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாளாம். அந்த அவங்களுடைய உடம்புக்கு இருந்த திவ்யத்துவம் அப்படிங்கிறதான அந்த ஆன்மீக சைத்தன்யம் அக்னியை போல அப்படியே ஜுவாலியாக வெளியே கொட்டுகிறது. அதனால இந்த மகாத்மாக்கள் தங்களுடைய இந்த ஜீவ சைத்தன்யத்தை, ஆன்மீக சைத்தன்யத்தை வந்து இந்த பூலோகத்தில் வந்து அப்படி எதேஷ்டம் அதை அவுத்து விடுறா அப்படி. அப்போ இந்த சக்தி எப்படி இருக்கலாம், அக்னிமயமாக அக்னி ஜுவாலி ரூபமாக இந்த திவ்யயோகியான பராசக்தி சக ஜாதவேதசியாக அக்னியே வந்து ஜொலிக்கிற மாதிரி ஜுவலனத்தோடு இருக்கக்கூடியவள், பிரகாசிதமாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த தேவியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா துர்காம் சதா சரணமகம் பிரபத்யே. ஹே துர்கா பகவதியாக இருக்கக்கூடியவளே, சதா உன்னிடம் நான் சரணம் அகம் பிரபத்யே, நான் உனக்கு சரணாகதி அடைந்து உன்னோட சேர்ந்து உன்னுடைய தணல்ல உன்னுடைய அனுகிரகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய சர்வவிதமான காரிய சித்தியா காரணமாக இருக்கக்கூடியவளாக மாறி மகாமாயாவான நீ என்னிடம் பிரசாதம் செய்ய வேண்டும், எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான திருநாமத்தை தான் இந்த தியான வடிவத்தில் அம்பாளை துர்காதேவியை தியானம் செய்து விட்டார். அப்போது அஷ்டபுஜங்கியாக இருக்கக்கூடியவள், மகிஷாசனமக்னியை வந்து மகிஷாசனமக்னியாக இருக்கக்கூடியவள், சங்கம் சக்கரம் சரம் சூலம் அப்படிங்கிறதான அஸ்திரம் சூலம் இதையெல்லாம் 4 புஜங்களையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். தாம் திவ்யயோகியாக அக்னிதேவனைப் போலே பிரகாசமாக தீஜ்வாலையை வந்து வெளியே விடக்கூடியதான துர்கா பகவதியை நான் தியானம் செய்கிறேன். அப்பேற்பட்டதான அந்த துர்காதேவியினுடைய பொற்பாதங்களில் சரணமடைகிறேன் அப்படிங்கிறதான தியானம். இப்போ தியானம் எப்படி செய்ய வேண்டும்? இதே வத்னத்தில் தியானம் செய்யலாம், ப்ரூமத்திலையும் தியானம் செய்யலாம். யோகிகள் தியானம் செய்ய வந்து ப்ரூமத்தியத்தில் யோகிகளாக இருக்கணும். யோகி ஆகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள்லாம் வந்து இதே வத்னத்தில் தியானம் செய்ய வேண்டும். பக்தர்கள் எல்லாம் இதே வத்னத்தில் தியானம் செய்ய வேண்டும். கிரகஸ்தர்கள் இதே வத்னத்தில் தியானம் செய்ய வேண்டும். சன்னியாசி ஒருவர் தான் ப்ரூமத்தியத்தில் தியானம் செய்யணும். அதெல்லாம் பெரிய யோகியாக இருக்கணும், சித்தனாக இருக்கணும். இவர்களெல்லாம் கூட ப்ரூமத்தியத்தில் செய்யலாம். ப்ரூமத்தியத்தில் பொதுவாக எல்லாருக்கும் செய்யலாம். ஆனால் முதல்ல வந்து இதே பத்னத்தில் பகவானை தியானம் செய்கிறது தான் ரொம்ப ஈஸியான வழி. இதே பத்மத்தில் தியானம் செஞ்சோமானா பலவிதமான குணங்கள் உண்டு. சர்வம் இதயம் பிரதிஷ்டதி, எல்லாத்தையும் இதயத்தில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அது நம்முடைய கோபதாபங்களாகட்டும், நம்மளுடைய சுகபோகங்களாகட்டும், நம்மளுடைய நல் வாழ்வாகட்டும், நம்முடைய ஆரோக்கியமாகட்டும், எல்லாம் இதில் பிரதிஷ்டிதமாக இருக்குது இந்த இதயத்தில். அந்த இதயத்தில் யார் பிரதிஷ்டமாக உட்காந்துருக்கார்? நாராயணஸ்வரூபிணியான பரமேஸ்வரி உட்கார்ந்துருக்கார். நாராயணனாகவும் நாராயணியாகவும் இருக்கக்கூடியதான இதயபத்மம் நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயணபரோ தியானம் நாராயண பரஹ
நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹா. இதெல்லாம் வந்து ஹிருதயபத்மத்தில் நாராயண சுக்த வடிவமாக நாராயணி எல்லாம் ஒன்றுதான். நாராயணம் அப்படின்னா உடனே விஷ்ணு பகவான் சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம், இல்லைன்னா விஷ்ணு பகவான் சொல்கிற நேரத்தில் பராசக்தி சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம். இவெல்லாம் ஒன்று தான். ஆக்சுவலி நம்மளை ஏமாத்துறதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்காக இந்த மாயாசக்தி ஒரே தெய்வத்தை பல ரூபங்களில் காமிச்சு கொடுத்து நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து டீவியேட் பண்ணுறான். இன் அதர் வேர்ட்ஸ், மாயினுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா டீவியேட். இந்த பிரிட்டிஷார்கள் வந்துட்டு டிவைட் அண்ட் ரூல்ங்கிறதான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலே அதே மாதிரி மாயை செய்யக்கூடியதான மாயினுடைய ஃபர்ஸ்ட் பிரயோகம் என்ன அப்படின்னா டீவியேட் பண்ணுறது, அட்டென்ஷனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. கிருஷ்ணாராமா கோவிந்தா வச்சுருந்துப்பே உடனே ஒருத்தம் வருவார், இல்லை கிருஷ்ணாராமா கோவிந்தா வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையாப்பா, நீ உனக்கு தப்பிக்கணுமான ஒரே ஒரு வழி, நீ வந்து ஹனுமான் சாலிசா அப்படி. அடாடா, கிருஷ்ணராமா கோவனுக்கும் ஹனுமான் சாலிஸுக்கு என்ன வித்தியாசம்? அந்த ஹனுமான் சாலிசாவிலேயே என்ன சொல்லியிருக்கா? ஹனுமான் சாலிசா சொல்கிற நேரம் துளசிதாஸ் தான் அதை கம்போஸ் பண்ணுறார். துளசிதாஸ் வந்துட்டு ஹனுமானுக்கு ஜெயகோ அப்படின்னா உடனே ஹனுமான் சொன்னால் ஸ்டாப் இட், டோன்ட் கம்போஸ் எனி ஃபர்தர் ஃப்ரம் ஹியர் அப்படி. என்ன பகவான் இப்படி கோச்சுக்கிறார்? எனக்கு எதுக்கியா ஜெயம்? என்னோட ஜெயம் எல்லாம் வந்து என்னுடைய சுவாமியினுடைய ஜெயம்தான். அதனால் ராமருக்கு ஜெயம் சொல்லு, லக்ஷ்மணனுக்கு ஜெயம் சொல்லு, சீதாமாவுக்கு ஜெயம் சொல்லு, அப்புறமா வேணமான என் பேரை சொல்லிக்கும், எனக்கு ஆசையானம் இல்லை. இப்போ முதல்ல நான் தான் எனக்கு ஜெயம் வேணும் அப்படின்னு நான் ஒத்துக்க முடியாது. நீ கம்போஸ் பண்ண வேண்டாம், யூ ஸ்டாப் இட் ஓவர் ஹியர் அப்படிங்கிறார். பார்த்தியா உத்தமனான பக்தன் எப்படி? அது தான் வாழ்க்கையில். ஸோ நமக்கு நம்மளுடைய மைண்டை டீவியேட் பண்ணுறதுக்கு யாராவது எங்கிருந்தாவது வந்தா அப்படின்னா we should not get deviated. அதுக்கு என்ன, இந்த ஹனுமான் தானே நாராயணன், இந்த நாராயணன் தானே ஹனுமான் அப்படிங்கிறதான பாவனையில் சங்கல்பத்தில் மாற்றின்னு விடுறது. நம்ம ஆர்டிக்காக்க சொல்லுவது மாட்டோம், அவனே அப்செட் பண்ண வேண்டாம், அதனால நான் சொல்லிட்டா போகிறது சொல்லிடுறேனே அப்படின்னு சங்கல்பத்தில் வந்து ஸ்ரீ ஹனுமான் பிரசாத சித்தர்த்தம் அனுகூல சித்தர்த்தம் நாராயண சுக்தம் ஜபேது சங்கல்பம் ஆண்டு கேட்டுக்கணுத. ஹனுமானுடைய பிரீதி கிடைக்கிறதுக்காக நான் நாராயண சுக்தம் வடிவத்தில் நாராயணமூர்த்தியை தியானம் செய்கிறேன். இப்போ நான் என்னோட சங்கல்பம் இல்லை அப்படின்னா அஸ்மத் குலதேவதா, ஆச்சாரிய தேவதா, பிது தேவதா, கிரக தேவதா, கிராம தேவதா, உபாசனா தேவதா, இஷ்ட தேவதா, ஆதித்யாதி நவகிரக தேவதா, பித்தர்த்தம் அனுகூல சித்தர்த்தம் யதாசக்தி லலிதா மகாத்திரு சுந்தரி பூஜான்னு கரிஷே. அவ்வளோதான். இவன் நான் வந்து யாரையும் ஜாதகத்தை பார்த்தா குந்திட மாட்டான். இவனுக்கு தேவ பிரீதி இல்லை, இல்லை அவங்க பிதர்களுடைய பிரீதி இல்லை, இல்லை அவன் குலதெய்வ அப்செட்டாக இருக்கா, அவனுடைய திதிவார நட்சத்திரம் பஞ்சாங்க தேவதைகள் அப்செட் ஒன்று எல்லாம் இருக்கா, எல்லாம் இந்த சக்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அது அத்தனை பேருடைய பேரையும் சொல்லி நான் அம்பாளுடைய பூஜை செய்கிறேன், அவளுக்கு அம்பாளுக்கு ஒரு கனெக்ஷனை உருவாக்கி விடுறேன் அப்படிங்கிறதான பாவனையில் நம்ம வந்துட்டோம்னா நோ ஒன் வில் பி ஏபிள் டு டிவியேட் அஸ். அந்த டிவியேட் பண்ணுறதான குவாலிட்டி யாருக்கு அப்படின்னா மாயைக்கு. அதை டிவியேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து டபுள் டெஸ்ட் பண்ணி ட்ரிபிள் டெஸ்ட் பண்ணி 100% என்ஷூர் பண்ணுறா ஈஸி த ரியல் ரைட் டிவோட்டி. இப்போ பண்ணுறதெல்லாம் 100% உண்மையா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்டர்வியூக்கு அனுப்புவா. அதான் பகவத் பிரசாதத்துக்கு போகும் இந்த ஆத்மா. அப்போ அதுக்குள்ளே எல்லாம் கிளீன் பண்ணி தட்டி கிழிச்சு எல்லாத்தையும் பண்ணுறது எல்லாம் இந்த மாயை. அதனால் மாயை ஜெயிச்சவனுக்கு, மனசை ஜெயிச்சவனுக்கு மட்டும்தான் இந்த இறைவனை அடைய முடியும் என்று சொல்ல காரணம். மனசு ஜெயிக்காத ஒருவருக்கு, மனசுக்கும் பாம்புக்கு சம்பந்தம் உண்டு. மனசு தானா பாம்பு, பாம்பு தான் மனசு. அதனால பாம்பை உபயோகப்படுத்ததான எல்லா தெய்வங்களும் மனசை ஜெயிச்சவா அப்படின்னு அர்த்தம். மனசை ஜெயிக்கல அப்படின்னா எதையும் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். மனசை ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மனசை ஜெயிக்கிறதுக்குள்ளதான உபாயங்கள் தான் இந்த எல்லா விதமான குண்டலினி அபியாசங்களும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அரௌத்ர குண்டலி சக்ரி விக்ரம் ஊர்ஜி தசாசனகா சப்தாதிக சப்தசக சிசிர சர்வரீகரஹா. இந்த மனசனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் சர்ப்பம். அப்போ சர்ப்பத்தில் வந்து மகாவிஷ்ணு சயனம் பண்ணுறார், சர்ப்பத்தை வந்து பூஷணமாக போட்டு கொண்டிருக்கார் பரமேஸ்வரன், சர்ப்பத்தை சிரசில் கிரீடமாக வச்சுருக்காள் பராசக்தி, சர்ப்பத்தை பெல்ட்டாக கட்டின்னு இருக்கார் அரஞ்ஞானமாக மகாகணபதி, சர்ப்பத்தை கையில் சுற்றிட்டு சர்ப்பம் கூடவே போயிட்டு இருக்கு முருகப்பெருமாங்கிட்ட. எல்லாருக்கும் சர்ப்பம் உண்டு. சர்ப்பம் அப்படின்னா மனசனுடைய பிரதீகம் தான் நாம் சர்ப்பம். அப்போ சர்ப்பத்தை ஜெயிச்ச ஆளு அப்படின்னா மனசை ஜெயிச்சவன் அர்த்தம். பாருங்க, இந்த பாம்பெல்லாம் வந்து பாம்பாட்டி அவர்கள மனசு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து மனசோ கண்ணோ இங்கே அங்கே மாறினா கூட பாம்புக்கு புரிஞ்சு போயிடும், அவ்வளோ சக்தி ரெண்டு பேருக்கும். அதே மாதிரி மனசு வந்து எப்போ நம்மகிட்ட வந்து கண்ட்ரோல் விட்டு போயிட்டு சொல்லவே முடியாது, பாம்பு எப்போ குத்துன்னு சொல்லவே முடியாது. அதை மாதிரி தான். ஸோ இப்பேற்பட்டதான தத்துவங்களை நாம் புரிந்து இந்த மாதிரி தியானம் செஞ்சதுக்கு அப்புறமா பராசக்தியினுடைய திவ்ய நாமங்களை சொல்ல வேண்டும். அடுத்த சங்கத்தில் அதை பற்றி தெரிஞ்சுப்போம்.
திவ்யயோகி மகாயோகி சித்தயோகி கணேஸ்வரி, பிரேதாசி டாகினி காளி காலராத்திரி நிசாச்சரி அப்படின்னு ஆரம்பமாகிறதால இந்த ஸ்தோத்திரத்தை அடுத்த சச்சகத்தை தெரிஞ்சுப்போம். ஓம் நம சிவாய நமः. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.